அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அடுத்ததாக அரசு துறையிலிருந்து அதிரடியாக உடனுக்குடனே வந்த ஒரு அரசு வேலையை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். எந்த துறை அப்படின்னா, மீண்டும் மீண்டும் வந்திருக்கக்கூடிய அஞ்சல் துறை, அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்க மக்களே. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா இப்போ தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கான மெரிட் லிஸ்ட் 3 வெளியாக போகுது. அதுக்குள்ளேயே அடுத்ததுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது இன்னும் பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியை தெரிவிக்குது மக்களே. நமக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு முன்னாடி யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் விட்டீங்களோ, யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ, அவங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு, ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தடவை இன்னும் அதிகப்படியான வேகன்சி வந்திருக்கு மக்களே. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு கிட்டத்தட்ட 1,00,000 வேகன்சி பக்கமாக இதில் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன போஸ்டிங்க்கு கொடுத்துருக்குறாங்க, எவ்வளவு பேருக்கு இது இப்போது ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க தமிழ்நாட்டுக்கு. ஸோ இது எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். அதேமாதிரி இதுக்கு எவ்வளோ சேலரி இருக்க போகுது, அதேமாதிரி இதுக்கு என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதேமாதிரி சம்பள விவரங்கள்லாம் இதுக்கு என்ன. ஸோ இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் மக்களே. அதுக்கு முன்பாக நமது அரசு துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா விதமான நோட்டிஃபிகேஷன்ஸும் அப்டேட்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காமல் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க, முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான நோட்டிஃபிகேஷன்ஸும் அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீடியோவை முடிந்த அளவுக்கு ஒரு 5 பேருக்காவது நம்முடைய வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும். ஏன்னா உங்களுக்கு நம்ம இந்த சேனலில் வீடியோஸ் போடுறதன் மூலிமா நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய நண்பர்களாகிய கிட்டத்தட்ட 29,000 சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் நம்ம சேனலில் இருக்கீங்க. எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள வீடியோவாக நமது சேனல் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேருக்காவது நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா. நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனால இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோன்றதை மறந்துடுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னாவே மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஓகேங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன், ஓகேங்களா. ஓகே, இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். டோட்டல் வேக்கன்சி 98,083 வேக்கன்சி இந்த தடவை வேக்கன்சி போட்டிருக்கிறாங்க. ஸோ எம்டிஎஸ் அதே மாதிரி மெயில் கார்டு இந்த போஸ்டிங்கை தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே தெளிவாக பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா போஸ்ட்டில் இருந்தால் இது கொடுத்துருக்காங்க. ஜாபோட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், நிரந்தரமான அரசு வேலை தான், எந்த விதமான எக்ஸாம் கிடையாதுன்ற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம் ஒர்க்கு தான் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. டோட்டல் வேக்கன்சி இங்கே பாருங்கள் தெளிவாக கொடுத்துட்டாங்க. 98,093 வேக்கன்சி டோட்டலாக. ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணால் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே வேணால் ஜாப் கிடைக்கும். ஏன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம 39 மாவட்டத்தில் எங்கே வேணால் நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். எந்த மாவட்டம் வேணும்னா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் எந்த இடத்துக்கு வேணாலும் நீங்கள் ஜாப்புக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் வாங்க முடியாது. ஸோ அது நம்ம அங்கங்கே தான் நம்ம பார்த்திங்கன்னா போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 29, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி தான் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆனது. அப்போவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நான் அப்ளை பண்ணி தரப்போகிறேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லோரும் பொறுமையாக இருங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 93 44 77 38 60 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, என்னோடய நேமு இது தான். ஸோ நான் இந்த மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன்.
எனக்கு எம்டிஎஸ் போஸ்டிங் அப்ளை பண்ணணுமா, இல்லை வந்து மெயில் கார்ட் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுறேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே அப்ளை பண்ணி தரேன். ஸோ 28 அது 2 நாள் 28/9/2024 ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்ளை பண்ணுறதுக்கு. இது எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னா 31/10/2024, அதாவது அக்டோபர். சரிங்களா? ஸோ அக்டோபர் 31 வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இன்னும் கரெக்டாக சரியாக 30 நாள் இருக்குது. அதுக்குள்ளே எல்லாருக்கும் நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ யாராருக்கெல்லாம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு மீண்டும் அப்ளை பண்ணணுமோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ அப்ளிகேஷன் மோடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆஃப்லைனில் பண்ண முடியாது, ஆன்லைன் மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அஃபிஷியல் வெப்சைட் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்குமே நான் வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போன தடவை வந்து நிறைய பேர் வந்து ப்ரோ எனக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய பேருக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணி கொடுத்தோம். நிறைய பேருக்கு அப்ளை பண்ணி கொடுக்காமலேயும் போயிருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து டேட் முடிஞ்சதுக்கப்புறம் டேட் இருக்கா, நான் இப்போ தான் உங்கள் வீடியோ பார்த்தேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ரோ, நான் எப்படி மறந்து போனேன்னு தெரில, ஸோ இப்போ தான் எனக்கு வீடியோ வந்து கொடுத்தது, எனக்கு ஷேர் பண்ணாங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் அதனால தான் முடிந்த அளவுக்கு எல்லாருக்குமே வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எல்லாருக்குமே. ஓகேங்களா? ஸோ இந்தியா போஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் 2004 இந்தியா போஸ்ட் இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன், போஸ்ட்மேன், மெயில் கார்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங்க்கு எவ்வளோ வேகன்சி, 2 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, போஸ்ட்மேன் அண்ட் மெயில் கார்டு. இந்த 2 விதமான போஸ்டிங்க்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்னா, போஸ்ட்மேனுக்கு 59,099 வேகன்சியும், மெயில் கார்டு போஸ்டிங்க்கு 1,445 வேகன்சியும் நமக்கு வந்து தெளிவாக வேகன்சி பிரித்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செக் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸில் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையுமே காமிக்கிறேன். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு, அதாவது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு என்ன படிச்சிருக்கணும், என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்மேனுக்கு மினிமம் நீங்கள் 12ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் நாலேஜ் அண்ட் ஒர்க்கிங் இன் கம்ப்யூட்டர், இந்த நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிளில் இருக்கணும். அடுத்தது மெயில் கார்டுக்கும் 12ஆம் வகுப்பு மினிமம் நீங்கள் படிச்சிருக்கணும். சேம் மெத்தட் தான். ஓகேங்களா? 2 பேரும் மினிமம் நீங்கள் வந்து 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முன்ன தடவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10th 10வது படிச்சிருந்தா போஸ்ட்மேனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள்ன்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 12ஆம் வகுப்பும் படிச்சிருக்கணும். நாலேஜ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் பேஸ்டு இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நார்மலாக ஒர்க் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ மினிமம் நீங்கள் 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தீங்கன்னாவே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் அப்ளை பண்ணி தந்துடுறேன். ஓகேங்களா? இதுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் 18 வயசுலேருந்து பூர்த்தியானவங்க அப்ளை பண்ணிக்கணும். 27 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவரையுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்கோம். இன்னொரு தடவை உங்களுக்கு புரியலன்னா பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கு இந்த வேலைக்கு வந்து எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் போஸ்ட்மேன், மெயில் கார்டு இவங்களுக்கு 2 பேருக்குமே சேர்த்து 21,700லேருந்து 69,100 வரைக்கும் நமக்கு வந்து சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக அஃபிஷியல் செக் நோட்டிஃபிகேஷன், இதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்டர்வியூ இருக்கும். கண்டிப்பாக வந்து அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அது எப்படி என்னன்றது அடுத்தடுத்த நம்ம வந்து வீடியோஸில் தொடர்றோம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து இம்பார்ட்டன்ட் டேட். ஓகேங்களா? அப்ளிகேஷன் டேட், ஸ்டார்டிங் டேட்டும் எண்ட் டேட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் டேட் வந்து 28/9/2024, க்ளோசிங் டேட் வந்து 31/10, அதாவது அக்டோபர் 31 வரைக்கும் நமக்கு வந்து அப்ளை டைம் இருக்குது. ஸோ அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா வந்து நானே வந்து அப்ளை பண்ணி தரேன். நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ எல்லோரும் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் நான் அப்ளை பண்ணி தரேன். ஸோ இதுதான் நம்ம வந்து அப்டேட்டாக கொடுத்துருக்கிறது. மறக்காமல் ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம். அடுத்த வீடியோவில் மறக்காமல் சந்திக்கலாம். ஒன்ஸ் அகேன் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.